அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற அரசியல் செய்தி ரொம்ப சுவாரஸ்யமானது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவது பற்றி பேசியதுதான் இப்போ பரபரப்பா பேசப்படுது. நேத்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல விடுதலை போராட்ட வீரர்கள் மருது சகோதரர்கள் நினைவு தினத்துக்காக அவங்க சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தினகரன். அப்புறம் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார். அவர் முதல்ல டெல்டா விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தார். மழை வெள்ளத்தால நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டார். இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. அரசியல் விஷயத்துக்கு வந்தா 2026 தேர்தல்ல 4 முனை போட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அமமுக இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்திருக்குன்னு உறுதியா சொல்றாரு. அவங்க கூட்டணி பத்தி இந்த வருஷம் கடைசியில சொல்வாங்களாம். அவங்க கூட்டணி தான் வெற்றி பெறும்னு நம்பிக்கை தெரிவிக்கிறார். இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நடிகர் விஜய் பத்தி பேசும்போது விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும்னு தான் நான் சொன்னேன். விஜய் கூட்டணிக்கு நாங்க போவோம்னு நான் சொல்லலன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அரசியல்ல அனுபவத்தை விட மக்கள் யாரை ஏத்துக்கிறாங்கிறது தான் முக்கியம்னு சொல்றாரு. தினகரன் அவர்களோட டார்கெட் இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலதான் இருக்கு. பழனிசாமியும் அவரை சேர்ந்தவங்களும் தமிழ்நாட்டுல ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்காங்கன்னு சொல்றாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா காப்பாத்தின அதிமுக இப்போ இல்ல, இது பழனிசாமியோட அதிமுகவா மாறிடுச்சுன்னு குற்றம் சாட்டுறாரு. அவர் இன்னும் கடுமையா காலில் விழுந்து பதவியை வாங்கிட்டு அப்புறம் காலை வாரியவர்தான் பழனிசாமி. செய்த துரோகத்துக்காக அவர் நிச்சயம் வீழ்த்தப்படுவார்னு சொல்றாரு. அப்புறம் நடிகர் விஜய் பத்தி பேசும்போது ரஜினியை போல விஜயும் ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகர். வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர். அதனால விஜய் தன்னோட தலைமையில தான் கூட்டணி அமைப்பாரே தவிர கூவி கூவி அழைக்கிற பழனிசாமியை அவர் தோள்ல தூக்கி வச்சுக்க மாட்டார்னு அடிச்சு சொல்றாரு. மேலும் பழனிசாமியோட தலைமையை விஜய் ஏத்துக்கிறது அவருக்கு தற்கொலைக்கு சமம்னு ரொம்பவே திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அரசியல்ல இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் இது. டிடிவி தினகரனின் இந்த கூற்று தமிழ்நாட்டு அரசியல்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.